ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டு முழுவதும் வேலை வழங்க வேண்டும், ஆளுநரிடம் மக்கள் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு பாத யாத்திரை, கிறிஸ் சோடங்கர் துவக்கி வைப்பு. 60 கோடியில் கண்காணிப்பு கேமராக்கள், கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர் திடீர் ஆய்வு. பல லட்சம் ஆன்லைன் மோசடி, குற்றவாளிகளை தேடி வரும் சைபர் கிரைம் காவல்துறையினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நெட்டப்பாக்கத்தில் 125 நாட்கள் வேலை நடக்கும் இடத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டார். நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் 125 நாள் வேலை திட்ட பணிகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு பணியாற்றி வரும் பெண் தொழிலாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் பொழுது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் தினக்கூலி மற்றும் ஆண்டுக்கு எத்தனை நாள் வேலை வழங்கப்படுகிறது என்பது குறித்து ஆளுநர் கேட்டறிந்தார். மேலும் தொழிலாளர்கள் தங்களின் ஊதியத்தை பெற ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்துகிறார்களா எனவும் வினாவினார். அதற்கு பதிலளித்த பெண்கள் தாங்கள் வேலை செய்யும் நாட்களுக்கு தினசரி 300 ரூபாய் கூலியாக பெறுவதாகவும், கடந்த ஆண்டில் வெறும் 30 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாகவும், தொடர்ந்து வேலை வழங்குவதாக கூறினாலும் நடைமுறையில் அவ்வாறு வழங்கப்படுவதில்லை எனவும் ஆளுநரிடம் முறையிட்டனர். மேலும் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டவுடன் தங்கள் பிள்ளைகளுடன் சென்று ஏடிஎம்மில் பணம் எடுப்பதாகவும் கூறினர். ஆண்டு முழுவதும் வேலை செய்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பது குறித்து ஆளுநர் கேட்டறிந்தார். ஆண்டிற்கு சுமார் 10,000 முதல் 14,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர். தற்பொழுது தங்கத்தின் விலை 1 சவரன் லட்ச ரூபாயை தாண்டிவிட்ட சூழலில் குடும்பத்தை நடத்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வேலை தேவைப்படுவதாக அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இலவச அரிசி வழங்கப்படுகிறதா எனவும் ஆளுநர் கேட்டறிந்தார். கடந்த 4 ஆண்டுகளில் முறையாக அரிசி வழங்கப்படவில்லை எனவும் தற்பொழுது மீண்டும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இனிவரும் காலங்களில் தடையின்றி மாதந்தோறும் அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டனர். மக்களின் இந்த கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த ஆளுநர் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள 125 நாட்கள் வேலை திட்டம் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வளவு மணி நேரம் வேலை பண்றீங்க? நாங்க காலையில 9 மணிக்கு வருவோம் ஐயா. அப்புறம் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு விடுவாங்க ஐயா. திரும்பி வந்து 2 மணிக்கு வேலை பிடிப்போம். வேலை முடிச்சு 4:45 வரைக்கும் வேலை செய்வோம். 4:45 வரைக்கும் வேலை செய்வோம். அப்புறம் போட்டா எடுப்பாங்க. போட்டா எடுத்துட்டு 5 மணிக்கு விடுவாங்க ஐயா. எங்களை ஏடிஎம் கார்டு வச்சிருந்தோம்னா எங்களுக்கு தெரியாத பிள்ளைங்க எடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் படிக்க தெரியாதவங்க, அதனால புக்குலயே எடுத்துக்குவோம் ஐயா. நாங்க அப்படியே கடைசியா சம்பளம் போட்டது எந்த மாசத்துல சம்பளம் போட்டாங்க? டிசம்பர் மாசம் போட்டுட்டாங்க. சம்பளமும் சரியா கிடைக்கும் சார். எல்லாம் 6 மாசம் எல்லாம் போட்டாச்சு. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதிதோறும் மக்களை சந்திக்கும் பாத யாத்திரை நடைபெற்றது. சட்டசபை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் பொருட்டு காங்கிரஸ் கட்சியினர் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி ஆளும் கட்சியின் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் பாத யாத்திரையாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் இயக்கத்தை துவக்கினர். இந்த பாத யாத்திரை வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மூத்த தலைவர் தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன், கோவிந்தராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் காந்தி வீதியில் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது பாரதிய ஜனதா அரசின் ஓட்டு திருட்டை கண்டித்தும் புதுச்சேரி அரசின் போலி மருந்து முறைகேட்டை கண்டித்தும் கோஷமிட்டனர். மேலும் அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் வழங்கினர். முன்னதாக புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் சோடங்கர், சுரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா,
ஆகியோர் முத்தியால்பேட்டை பெருமாள் வீதி காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி கல்வெட்டை திறந்து வைத்தனர். லாஸ்பேட்டை நவீன மீன் அங்காடியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குற்றங்களை தடுக்கவும் போக்குவரத்து மேலாண்மை அவசர காலங்களில் விரிவான நடவடிக்கை எடுத்தல், புதுச்சேரியை மேலும் பாதுகாப்பான நகரமாக உருவாக்கும் நோக்கில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நகரம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் 60 கோடி செலவில் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுப்பாட்டு அறை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியின் முதல் மாடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 24 கம்ப்யூட்டர்கள் பொருத்தப்பட்டு இதன் மூலம் புதுச்சேரி முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் வானிலை எச்சரிக்கை, ஆம்புலன்ஸ் இயக்கம், போக்குவரத்து விதிமுறைகளை மீறி இயக்கப்படும் வாகனங்கள், ஹெல்மெட் இல்லாமல் செல்வது உள்ளிட்ட அனைத்தையும் கண்காணிக்க முடியும். இந்த திட்டம் விரைவில் புதுச்சேரியில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. அவ்வாறு வரும்பொழுது அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க முடியும். இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விளக்கினர். இதனை கேட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், கடற்கரை சாலையில் காலை மாலையில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் கூட்டமும் அதிகமாக இருக்கும் எனவும் அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் 9 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதனை நம்பிய அப்பெண் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 8,94,000 இதேபோல் புதுச்சேரி பாரதி நகரை சேர்ந்தவர் 2,400, விளியனூரை சேர்ந்தவர் 18,639, பூமியான்பேட்டையை சேர்ந்தவர் 5,450, அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்தவர் 3,150 என மொத்தம் 6 பேர் 9,27,127 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்கள் அதிகாலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் கடலில் மூழ்கி ஒருவர் மாயமாகி உள்ளது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் கரிகாலன், இவரது உறவினர் விவேக். இவர்கள் இருவரும் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை சுமார் 3 மணி அளவில் மீன்பிடி படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக படகு திடீரென கவிழ்ந்துள்ளது. இதில் படகில் இருந்த கரிகாலன் மற்றும் விவேக் ஆகிய இருவரும் கடலில் மூழ்கி உள்ளனர். இதற்கிடையே விபத்துக்குள்ளான இவர்களது படகு தமிழக பகுதியான முதலியார் சாவடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சோலைநகர் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர காவல் படையினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் விவேக் என்பவரை மீட்டுள்ளனர். மேலும் மாயமான கரிகாலனை தீவிரமாக தேடி வருகின்றனர். விசைப்படகுகள் மூலம் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர் மாயமான சம்பவம் சோலைநகர் வடக்கு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன கரிகாலனை விரைந்து மீட்டுத்தர வேண்டும் என அவரது உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போகும்போது ஆளு 2 பேருமே தவறி தண்ணியில் விழுந்தாச்சு. தண்ணியில் தவறி விழுந்துட்ட பிறகு அவர் ஒருத்தர் மட்டும் இப்போ கிடைச்சிருக்காரு. அதாவது வேற ஒரு மரத்துல நீஞ்சி ஏறி இருக்காரு. இன்னொருத்தர் ஆள் கிடைக்கல. அதனால இப்போ தீவிரமா கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் மற்றபடி கடலோரத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் தகவல் சொன்னோம். கடலோர காவல் படையும் காவல்துறையினரும் இப்போ தீவிரமான தேடுதல் பணியில் ஈடுபட்டுருக்காங்க. மேற்படி இப்போ இன்னமும் ஒருத்தர் கிடைக்கல. இங்கே சோழநகர் மக்கள் அனைவரும் ரொம்ப மன வேதனையோட இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதை தீவிரப்படுத்தி தேடி அவர் மீட்டு தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு 2 மணிக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போட்டு கவுந்துட்டு இருக்கு. அதில் காலையில் மீன் பிடிக்க போகும்போது வீராம்பட்டத்தில் ஏதோ பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு யாருன்னு செக் பண்ணும்போது இங்கே சோலை நகரால் சேர்ந்து விவேக்கு கரிகாலன் சொல்லிட்டு 2 பேர் சேர்த்து மறுபடியும் கோஸ்டல் கார்டு போலீஸும் இவங்க லோக்கல் பீப்புளும் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க விவேக் மட்டும் அந்த போயை போட்டை வச்சுக்கின்னு இது பண்ணிட்டு இருக்காரு. அவரை உடனே செக்யூர் பண்ணிட்டு அவரை வச்சுக்கினே எந்த இடத்துல அந்த போட்டு கவுந்தது சொல்லிட்டு கடலோர காவல் படையும் இங்கே லோக்கலுக்கு சோலை நகர் மக்கள் பப்ளிக் தேடின்னு இருக்காங்க. அங்கே தேடுதல் வேட்டை நடந்துன்னு இருக்கு.
புதுச்சேரியில் மேலும் 2 இருமல் மருந்து விற்பனைக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே தரம் இல்லாத மருந்துகள் மாத்திரை விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது மேலும் 2 மருந்துகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி கூறுகையில், குஜராத் மாநிலம் அகமதாபாத் பாவ்லா சந்த்கோத்தர் நெடுஞ்சாலையில் உள்ள எத்கேம் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான ரிஸ்பிப்ரெஸ் TR என்ற இரும்பல் மருந்து புதுச்சேரியில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது எனவும், உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் மாவட்டம் ரோர்கி பகுதியில் இருந்து இந்தியன் ட்ரக் விஷன்ஸ் நிறுவனத்தின் மெடிகோப் டி சிரப் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த 2 இரும்பல் மருந்துகளையும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மருந்துக்கடை உரிமையாளர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாது என்றும், மேலும் இந்த மருந்துகள் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தெரியப்படுத்திவிட்டு அதனை குறிப்பிட்ட மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு அல்லது விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் கூறியுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தை நிறுவனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்துள்ளார். மேலும் கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், பொருளாளர் ஆயுப்கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி வாழ்முனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு வழங்கி பேசியுள்ளார். அதில் அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர் எனவும், கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டை தான் எனவும், ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை எனவும், அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் வந்துள்ளோம் எனவும் கூறியுள்ளார். போலி மருந்து விவகாரம் CBI விசாரணையில் உள்ளதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் சோரியாங்குப்பத்தில் 27,50,00,000 தானிய உலர்களம் மற்றும் தானிய கிடங்கு அமைக்கும் பணியை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தொழிலாளர்கள் கொடுத்த சிறுவள்ளி கிழங்கினை சாப்பிட்டு ருசி பார்த்து அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, திட்ட இயக்குநர் மாணிக் தீபன், வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, செயற்பொறியாளர் சித்ரா, பாகூர் கொம்யூன் ஆணையர் சதாசிவம், வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம் உடன் இருந்தனர். மேலும் ஆளுநர் ஆய்வின் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி தாமோதரன் வேளாண் துறை மானியத்தில் வழங்கிய வேர்க்கடலை விதைகளை முளைப்பு திறன் சரியாக இல்லை என்றதும் இதுகுறித்து விசாரிப்பதாக ஆளுநர் கூறினார். மேலும் இதனைத் தொடர்ந்து பாகூரை சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் போலி மருந்து விவகாரத்தில் அதிகாரிகள்தான் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், அரசியல்வாதிகள் கைதாகவில்லையே என்றும் கேட்டுள்ளனர். இதற்கு குறுக்கிட்ட ஆளுநர், அந்த வழக்கு CBI விசாரணையில் உள்ளது என்றும், தான் இங்கு அரசியல் செய்ய வரவில்லை எனவும், மக்களை பார்க்கத்தான் வந்துள்ளேன் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். துணை ஆய்வாளர்களுக்கான உடற்தகுதி தேர்வு 3வது நாளாக நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 துணை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுகின்றது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி 3வது நாளான ஜனவரி 21ஆம் தேதி 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 237 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதில் 106 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதில் 106 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதியாகியுள்ளனர். இதுவரை 238 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,370 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.